வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. அரையாண்டு தேர்வு அனைவருக்கும் ஆரம்பிக்க போது டிசம்பர் 10 நம்ம இதுவரை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஸ்கூல்களுக்கும் போய் தேர்வுக்கு தயாராவது எப்படி, எக்ஸாமை பயமில்லாமல் எப்படி போக +2க்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நம்ம பள்ளி சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளுக்கும் நம்ம விசிட் பண்ணோம். நம்ம விசிட் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன மெயினாக இது பண்ணோம்னா, எக்ஸாமை பயம் இல்லாமல் எதிர்கொள்வது எப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாணவர்களோட மனநிலை, அவங்க இப்போ என்ன பொசிஷனில் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி தாட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இதுவரை மாணவர்கிட்ட ஒரு எய்மே இல்லை, பெரும்பாலான மாணவர்கிட்ட எய்மே இல்லை. போக அவங்களாம் இது ஒரு எக்ஸாமினேஷன், இது ஒரு தேர்வு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் 12வது நம்ம படித்து இல்லை 10வது படித்து இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும்னு சொல்லி அவங்களுக்கு இல்லை. கேட்டால் நாளைக்கு படிச்சுக்கலாம், எப்படி இருந்தால் படிச்சுக்கலாம் தான் ஒரு மனநிலை இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பொது தேர்வு எழுதுறது தான் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னும் நம்ம மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்கூலில் நம்ம விசிட் பண்ணும்போது அவங்க நிறைய பேர் எதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயின்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அண்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டு இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பட் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுறாங்க. என்னதான் நீங்கள் ஜெயிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் எலிஜிபிலிட்டி அவங்க 75% டோட்டலில் இருக்கணும். ஸோ நிறைய ஸ்கூல்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெய் பிரான்ச்சு, நீட்டு பிரான்ச்சுன்னு சொல்லி பண்ணி அவங்க அதே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம கடந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு நம்மகிட்ட நிறைய மாணவ மாணவிகள் வரும்போது அவங்க அந்த ஜெய்க்கு ஓரளவு ஒரு பெர்சன்டேஜ் எடுத்தாலும் அவங்க பேசிக்காக அந்த 75% என்னது எடுக்கலை. அப்போ என்னது, அவங்களால ஜெய் எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. ஏன்னா எல்லா தனியார் பள்ளிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெய் பிரான்ச்சு, நீட்டு பிரான்ச்சுன்னு வச்சு அவங்க அதுக்கே ஃபோக்கஸ் பண்ணி அதில் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் பேசிக் எலிஜிபிலிட்டியை அவங்க மறந்துடுறாங்க. ஸோ அதனால பொது தேர்வு, அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எடுக்கிற மார்க் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சவங்க, பப்ளிக் தேர்வோட மார்க் தான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. பப்ளிக்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ரைட், இப்போது அரையாண்டு தேர்வு ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாருமே அரையாண்டு தேர்வு நீங்கள் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு முன்னோட்டமாக நினச்சி நீங்கள் அதுக்கு சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லா மாணவ மாணவிகள் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, நான் கண்டிப்பாக சாதிப்பேன். இப்போ நம்ம சமீபத்தில் எல்லா அரசு பள்ளிகளுக்கும் விசிட் பண்ணும்போது அவங்க கிட்ட நம்ம என்ன செஞ்சோம்னா, இந்த மாதிரி எக்ஸாமை நீங்கள் பயமில்லாமல் எழுதணும், எப்படி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீ உங்கள் தூக்கத்தை எப்படி அவாய்ட் பண்ணணும், போக எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போகிறீங்களே, இந்த 3 மணி நேரம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் படித்தது அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க் வரும். அறிவாளியும் முக்கியமாக இல்லை புத்திசாலி சிறந்தவன் பார்த்தோம்னா, அறிவாளினா எல்லாமே நான் படித்தவன் பேர் தான் அறிவாளி. புத்திசாலினா எனக்கு தேவையானது மட்டும் படித்து நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன் புத்திசாலி. அதாவது எக்ஸாமினேஷன் அந்த 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நிறைய ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம போன எல்லா ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்படி தான் எக்ஸாமினேஷனில் ஹாலில் டைமை வேஸ்ட் பண்ணுறோம். சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே மைக்ரோ லெவலில் சும்மா எக்ஸாம் ஹாலில் இப்படியே எக்ஸாம் உட்காடுறது, திடீர்னு ஒரு கொஸ்டின் மறந்துட்டா என்ன செய்வாங்க, அப்படியே பார்க்குறது, அப்படியே ஒரு சில திருப்பியே மேலே பார்க்குறது, அப்படி இல்லாட்டினா இன்விஜிலேட்டர் வர்றவங்கள அப்படியே நடக்கிறவரை பார்க்குறது, அப்படி இல்லையா தண்ணி குடிக்க எந்திரிக்கிறது, அங்கே போய் கிளாஸில் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது சிக்னலில் கொஸ்டின்ஸ் கேட்குறது, இல்லை அப்படியே நடந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர் பார்க்குறது, இப்படியே நிறைய மைக்ரோ லெவலில் நீங்கள் பார்த்தோம்னா டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் வேக வேகமாக எழுதி அண்டு நீங்கள் நினச்ச எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாமல் டிசப்பாயின்மெண்ட்டாக வெளியில் அழுதுட்டு அடுத்த எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ண மாட்டீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் 2.25 மணி நேரத்தில் நீங்கள் எழுதுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த அரைப்பச்சையை, இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் என்னுடைய
சப்ஜெக்டோட ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து நான் ஒரு 2.25 மணி நேரத்தில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேகமாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா பப்ளிக்கில் வந்து உங்களுக்கு பஃபர் அந்த டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தூக்கம் வரதான் செய்யும். நீங்கள் இப்போ 4 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்கு நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் அலாரம் அடிச்சிச்சுன்னா உடனே எந்திரிச்சணும். நீங்கள் வந்து நான் அலாரம் வச்சுட்டு நான் எந்திரிக்காம அப்படியே வந்து ஸ்னூஸ், அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்னூஸ் அப்புறம் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு அப்புறம் வந்து 6-6:30 மணிக்கு யூஸ்வலாக எந்திரிக்க டைத்துக்கு கூட வந்து லேட்டாக நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ அதனால நீங்கள் அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சிங்கன்னா உடனே எந்திரிச்சணும். இந்த எந்திரிக்கிறேன்னு நினைச்சா கண்டிப்பாக எந்திரிக்க மாட்டீங்க. அலாரம் அடித்த உடனே முதல்ல எந்திரிங்க. எந்திரிச்சு உடனே வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, படிக்க உட்காராதீங்க. முடிஞ்சா வந்து உக்கி போட்டு பழகுங்க. உக்கி போடுறது நல்ல எக்ஸசைஸ். இதுதான் அமெரிக்காவில் வந்து $3000, அதாவது நியர்லி வந்து 2.25 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து சூப்பர் பவர் யோகான்னு சொல்லி லேர்ன் பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது. உக்கி ப்ராப்பராக வந்து உங்களுடைய வலது கட்டவரல் இடது காதலையும் இடது கை கட்டவரல் வலது காலில் வச்சு நல்லா உட்காந்து இப்படி எந்திரிச்சு முதல்ல ஒரு 7 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் 14 தடவை போடுங்க. 21 தடவை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் படிக்க உட்காரும் போது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நல்லா அமைதியாக இருந்து மனசை ஒருங்கிணைப்படுத்தி அப்படியே மனசில் உங்கள் பேரண்ட்ஸ் அண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி 2 கையை நல்லா சூடு பறக்க அப்படியே தேய்ச்சி அப்படியே கண்ணில் அப்படியே ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டா வந்து உங்களுக்கு தூக்கம் போயிடும். அது போக வந்து நம்பர்ஸை வந்து ரிவர்ஸை சொல்லுங்கள். இப்போ 1 2 3 4னா நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. 100 99 98 97 96 அப்படியே நீங்கள் ரிவர்ஸை சொல்லிட்டே வாங்க. ஒரு 75 70 வர்றதுக்குள்ளே வந்து ஏன் அது ரிவர்ஸை சொல்லணும்னா நார்மல் 1 to 100 சொன்னால் நீங்கள் மனப்பாடாமல் சொல்லிடுவீங்க. நீங்கள் ரிவர்ஸில் சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு சொல்லும்போது உங்களுடைய 2 சைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும், ரைட் லெஃப்ட் மாறும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு புத்துணர்ச்சியாக நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு பிக் கொஸ்டின்ஸ்லையும் பெரிய ஒரு 8 பாயிண்ட் 7 பாயிண்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸை மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர்னா ஏ, எஸ்னா ஸ்பீடு, எம்னா மெஷர்மெண்ட் வந்து ஏஎஸ்எம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏஎஸ்எம். அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின், அதாவது நியூமேனிக்ஸ் சொல்லுவாங்க, சிம்பிள் அந்த விப்ஜியான்னு சொல்கிறோம்ல, வயலட் இண்டிகோ ப்ளூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிக் கொஸ்டின்ஸோட முதல் லெட்டரை மட்டும் நீங்கள் எழுதி அதை சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா மறக்காது. போனோன்னா பேக்கில் வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதின வேர்டை வந்து ரஃப் ஷீட்டை எழுதிட்டு அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்ச வேகமாக எழுதிடலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இந்த ஆஃபலியில் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதுவரை படிக்காத போர்ஷனாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே குவார்டர்லி அந்த போர்ஷன் எல்லாமே படிச்சிருப்பீங்க. குவார்டர்லி டு ஆஃபலி இருக்கிற போர்ஷனை வந்து ரொம்ப வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நிறையா இருக்கும். அப்போ வந்து நம்ம எல்லாமே படிச்சுக்கலாம். இந்த ஆஃபலியை வந்து நீங்கள் ஒரு பப்ளிக்கு எழுதுகிற மாதிரி முடிஞ்ச வரை வந்து நீங்கள் படிக்காத போர்ஷனை இப்போ படிங்க. நான் படித்த போர்ஷனே திருப்பி படித்தாலும் கடைசி நேரத்தில் படிக்காத கொஸ்டினை விட்டுருவீங்க. படிக்காத கொஸ்டினை வந்து முதல்ல வந்து ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லா கொஸ்டின் படிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது நான் சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.